ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம ப்ரீவியஸாக படிக்கிற, அதாவது 11th 12th படிக்கிற இதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பேஸாக இருக்கும். நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ் இதில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸஸும் பிரின்சிபல் ஆஃப் டேக்ஸேஷன் அண்ட் இட்ஸ் டைப்பும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, அடுத்தது வந்து டேக்ஸு பீப்புளுக்கு எதுக்காக தேவைப்படுது, அது எதோட நலனுக்காக, பீப்புளோட எந்த நலனுக்காக அது யூஸ் ஆகுதுன்றதை பற்றி நம்ம வந்து இந்த லெசனில் படிக்க போகிறோம். திருக்குவள்ளுவர் வந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது காளிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் தி சப்ஜெக்ட் that he collects tax from them, just as the sun drawn moisture from the earth to give it back 1,000-fold. நம்ம வந்து சூரியன் கிட்ட இருந்து நம்ம எப்படி பூமி கிட்ட இருந்து சூரியன் வந்து அதோட ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை 1000 மடங்கு நம்மளுக்கு திரும்பி கொடுக்குற மாதிரி குடிமக்களுக்கு வந்து அரசர் வந்து டேக்ஸை வசூல் பண்ணி அதுக்கு மக்களோட நலனுக்காக 1000 மடங்கு திரும்பி செலுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து பார்த்தா, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி த கவர்மெண்ட் ஹஸ் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஸோ இட் ரிக்வயர்ஸ் ரெவென்யூ. அதாவது வந்து மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து ரெவென்யூ வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கவர்மெண்ட் ஹஸ் ஏ வைடர் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. இப்போ இந்த மாடர்ன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது ரெவென்யூ சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் த ரெவென்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸஸ், ஃபீஸஸ், ப்ரைஸஸ், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ், ரெஃபல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸு, ஃபீஸஸ்னால் கட்டணம், ப்ரைஸ்னால் கட்டணம் விலைகள், அது ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்னா சிறப்பு தேவைகளுக்காக கொடுக்க வேண்டியது, ரெஃபல் டேக்ஸ்னால் அது ஒரு டேக்ஸ். இது எல்லாமே பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லைக் அதர் கண்ட்ரிஸ் டாக்ஸஸ் ஃபார்ம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரி மாதிரியே வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸுன்ற வேர்டு வந்து டேர்ம் ஃபார் வேன் டாக்ஸிங் அத்தாரிட்டி அஸ்யூஷுவலி எ கவர்மெண்ட் லெவிஸ் ஆர் இம்போஸ் எ டேக்ஸ். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸேஷன்ற டேர்ம் வந்து எப்போ வந்து எப்போ வந்து கணக்கில் வரும், டாக்ஸேஷன் வரி விதிப்பு அப்படின்றது எப்போன்னா, ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து அது வந்து ஒரு டேக்ஸ் போட்டாங்கன்னா அதுதான் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்ஸேஷன்றது வேர்டு வந்து அப்ளைஸ் டு இன்வாலண்ட்ரி லெவிஸ் ஃப்ரம் த இன்கம் டு கேபிட்டல் கெயின் டு எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன வராங்கன்னா, வருமானம் டு வருமானத்தால் பெரும் ஆதாயம் அல்லது சொத்துக்கள், இது மூலிமா வந்து இன்வாலண்டரியாக வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த்ரூ டாக்ஸேஷன் கேன் பி அ நவுன் ஆர் வெர்ப். இட் இஸ் அஸ்யூஷுவலி ரெஃபர் டு ஆஸ் அன் ஆக்ட். த ரிசல்ட்டிங் ரெவென்யூ இஸ் அஸ்யூஷுவலி கால்ட் அஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெயராகவோ இல்லை செயலாகவோ எதுவாகவே இருந்தாலும் இதை வந்து செயல்படு குறின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்ட்ன்றதை வந்து செயல்படு குறின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து டேக்ஸ்ன்றது பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. டேக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, டேக்ஸ்ன்றது வந்து ஒரு கம்பல்சரி பேமெண்ட். இது ரொம்ப வேர்டிங் இம்பார்ட்டன்ட். நம்ம கம்பல்சரி பேமெண்ட் டு த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட்ஸ் டு த டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேக்ஸ் பேயர்கிட்டேருந்து எந்த ஒரு வந்து டைரக்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம டேக்ஸ் பேயர்ஸ் வந்து எந்த ஒரு டைரக்டான ஒரு ரிட்டர்னையோ பெனிஃபிட்ஸும் எதிர்பார்க்காம பண்ணுறது தான் வந்து டேக்ஸுன்றது கம்பல்சரி பேமெண்ட்டு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்டான ஒரு கூற்று. ப்ரொஃபஸர் செலிக்மன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸஸ் இதை வந்து என்ன நம்ம ஆராய தேவையில்லை. எப்போவுமே டெஃபினிஷன்ஸை கூட்டுற வந்து நம்ம ஆராய தேவையில்லை. என்ன சொல்கிறாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஷின் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. டேக்ஸஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் அன் கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எ பர்சன் டு எ கவர்மெண்ட் டு டிஃப்ரேனா ஏமாற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஏமாற்றுறது எக்ஸ்பென்ஸ் ஏற்றப்பட்டது இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பெஷல் பெனிஃபிட் கன்ஃபர்ட்னா பெறப்பட்டது. இதில் சும்மா நம்ம என்ன சொன்னாங்க, யாரையும் ஏமாற்றாமல் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்கோ அதை கவர்மெண்ட்டையும் ஏமாற்றாமல் யாரையும் ஏமாற்றாமல் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் தான் அதை இருக்கிறத வச்சு நம்ம பே பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஒய் ஆர் டேக்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து டேக்ஸஸ் இம்பார்ட்டன்ட்? எவ்ரிபடி இஸ் ஆப்ளிகேட்டட் பை லா டு பே டேக்ஸ். எல்லாருமே வந்து உட்படுத்தப்பட்டது தான் வந்து எப்படின்னா, ஆப்ளிகேட்டட்னா
ஆப்ளிஜட் அப்படின்னா உட்படுத்துறதுன்னு அர்த்தம். பை லா டு பே டேக்ஸ், எல்லாருமே வந்து லாக்குள்ளே உட்படுத்தியிருக்காங்க, எல்லாருமே வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டேக்ஸ் மணி கோஸ் டு கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுவரி, எக்ஸ்சேஞ்சுவரின்னா கருவூலம் அர்த்தம். எல்லாருமே எக்ஸ்சேஞ்சுவரின்னா கருவூலம் அப்படின்னு அர்த்தம். எல்லா டேக்ஸ் பே பண்ண மணியும் கவர்மெண்ட்டோட கருவூலத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. the government decide how taxes to be spent, how the budget to be organized அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது டேக்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், ஹவு த பட்ஜெட் வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எப்படிலாம் இருக்கணுன்றதை கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. டேக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல், இது வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது, நீ கட்டலாம் கட்டி போடலாம் அப்படிலாம் கிடையாது, இது கட்டி தான் ஆகணும்னு சொன்னாங்க. A individual has to pay tax if any income comes under the income tax slab. இப்போ கவர்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருப்பாங்க, இது இம்பார்ட்டன்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா பார்த்தோன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்னால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இதுக்குள்ளே யார் வராங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இட்ஸ் எ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு பே டேக்ஸ், இது வந்து எல்லா சிட்டிசனோட டியூட்டி, எல்லோரும் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. மோர் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அலோ த கவர்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் மோர் அண்ட் மோர் வெல்ஃபேர் ஸ்கீம். என்ன சொல்கிறாங்க, நம்ம நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணோன்னா அது மக்களோட வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கம்மியாக டேக்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித்தோட பிரின்சிபல்ஸ் ஆர் கேனன் ஆஃப் டாக்ஸேஷன், இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இதை வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆடம் ஸ்மித்தோட பிரின்சிபல் ஆர் கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் ஸ்டில் ஃபார்ம் த பேசிக்ஸ் ஆஃப் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாடர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித்தோட 4 கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் என்னென்னா கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, கேனன் ஆஃப் சர்டனிட்டி, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், கேனன் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னா என்னன்னா சமத்துவ விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சமத்துவ விதினா என்னென்னா கவர்மெண்ட் ஷுட் இம்போஸ் டேக்ஸ் இன் சச் வே தட் த பீப்புள் ஹாவ் டு பே அக்கார்டிங் டு தர் எபிலிட்டி. இட் டஸ் நாட் மீன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பட் இட் மீன்ஸ் தட் பர்டன் ஆஃப் த டேக்ஸ் ஷுட் பி ஃபேர் அண்ட், அதாவது சமத்துவ விதினா என்னென்னா ஒரு மனுஷனால் அவங்களுக்கு எபிலிட்டினா வசதி, அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆள் அவங்களால பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் டேக்ஸ் இம்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பேர்டன் டேக்ஸ் பற்ற அந்த பேர்டன் வந்து பார்த்தோன்னா ஒரு எளிமையாகவும் ஃபேர்னால் எளிமை ஜஸ்ட்னா நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேனன் ஆஃப் சர்டைனிட்டினா உறுதிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டைனிட்டி கிரியேட்ஸ் கான்ஃபிடென்ட் இன் த டேக்ஸ் பேயர், cost of collection of taxes and increase economic welfare because it tend to avoid all economic waste அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்கிறது வீண் செலவை தவிர்க்கிறதுக்கான எல்லா வழியுமே வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி டேக்ஸ் பேயருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து ஏற்படுத்தணும். இதனால் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறது வந்து அதிகமாச்சுன்னா எக்கனாமி வெல்ஃபேருக்கு தான் நல்லதுன்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா என்னென்னா tax should be levied and collected in such manner that they provide a maximum of convenience to the taxpayer. அதாவது வந்து நம்ம வந்து டேக்ஸை வந்து விதிக்கிறதும் பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணுறதும் பார்த்தோன்னா ஒரு வசதியான மேனரில் வந்து இருக்கணும் டேக்ஸ் பேயருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டேக்ஸ் பேயர் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேனன் ஆஃப் எக்கனாமினா மினிமம் பாசிபிள் மணி ஷுட் பி ஸ்பெண்ட் இன் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப இப்போ வந்து டேக்ஸ் போட்டுறோம், டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அதுக்குன்னு ஒரு கம்மியான பட்ஜெட் தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கே அதை விட அதிகமான வந்து அமௌண்ட் வந்து செலவாயிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கலெக்டட் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இனி எங்கே போய் டெபாசிட் பண்ணியிருக்கணும்னா நம்மளோட ட்ரெஷரி, கவர்மெண்ட்டோட ட்ரெஷரியில் வந்து அதான் எக்ஸ்சிக்வேர் அப்படின்னு சொன்னோம்ல, EXCHEQUUR அப்படின்னா என்ன எக்ஸ்சிக்வேர்னா ட்ரெஷரி கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க.
டேக்ஸேஷனோட டைப்ஸ் பார்த்தோன்னா ப்ரொபோர்ட்டேஷனல் டேக்ஸ், ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அண்ட் ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரொபோர்ட்டேஷனல் டேக்ஸ்னால் விகிதாச்சார வரின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் பார்த்தோன்னா டேக்ஸ் ரேட் ஆஃப் டேக்ஸ் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் த சைஸ் ஆஃப் த இன்கம். அதாவது நீ வந்து 5% தான் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டேக்ஸ் அமௌண்ட் ரிலைஸ்டு வில் வேரி இன் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தட் இன்கம். அதே மாதிரி எப்படி சொல்ல வராங்கன்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட் ரிலைஸ்டு வில் வேரி இன் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஸ் த ரேட் ஆஃப் இன்கம். இப்போ 5% டேக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 5% டேக்ஸ் தான், நீ 5000 சம்பாதிச்சாலும் அது 5% டேக்ஸ் தான். இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ப்ரொபோர்ட்டேஷனல் டேக்ஸ் லீவ்ஸ் த ரிலேட்டிவ் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் டேக்ஸ்டு பர்சன் அன்சேஞ்ச். அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்களோட விகிதம் வந்து சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இன்கம் பேஸ்டு இல்லாமல் அதோட டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அவ்வளோதான்ற மாதிரி டேக்ஸ், அதான் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். அடுத்தது வந்து ப்ரோக்ரெசிவ் ப்ரொபோர்ட்டேஷனல் டேக்ஸ். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்னென்னா இஸ் எ மெத்தட் பை விச் த ரேட் ஆஃப் டேக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த இன்கம் ஆஃப் த மணி. இப்போ வந்து டேக்ஸ் கம்மியாக சம்பாதிக்கிறவனுக்கு கம்மியாகவும் அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு அதிகமான டேக்ஸும் விழும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீ வந்து ஒரு 1000 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா அதில் உள்ள ஒரு 10% எவ்வளோ 100 rupees அதை வந்து நம்ம பே பண்ணோம். இதே வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அது 25% எவ்வளோன்னா 2500 வந்து இன்கம் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணும். இதே வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1 lakh சம்பாதிக்கிறான்னா அவனோட இது வந்து 50%னா அதோட இது டேக்ஸோட அமௌண்ட் வந்து 50,000. அது மாதிரி இப்போ நீ எவ்வளோ ஏர்னிங் அதிகமாக போயிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸும் அதிகமாகிட்டே இருக்கு சொல்கிறாங்க. ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்னென்னா இஸ் அப்ளைட் யூனிஃபார்ம்லி டேக்கிங் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் லோ இன்கம் ஏர்னர் தென் ஃப்ரம் த ஹையர் இன்கம் ஏர்னர். இது வந்து பார்த்தோன்னா பணக்காரங்கிட்டேருந்து அதிகமாகவும் பணக்காரங்கிட்டேருந்து காசு வச்சுன்னு இருக்கிறவங்கிட்டேருந்து கம்மியாகவும் லோ கிளாஸ் அதாவது நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்க. இது வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்க்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்னால் வித்தவுட் டேக்ஸஸ் கவர்மெண்ட் ஷுட் பி எனேபிள் டு மீட் த டிமாண்ட் ஆஃப் த சொசைட்டி. டேக்ஸ் இல்லைன்னா அதோட சொசைட்டியோட டிமாண்டை வந்து கவர்மெண்ட்டால் பூர்த்தி பண்ண முடியாது. டேக்ஸஸ் ஆர் க்ரூஷியல் பிகாஸ் கவர்மெண்ட் கலெக்ட் திஸ் மணி அண்ட் யூஸ் இட் ஃபார் ஃபினான்ஸ் அண்டர் த சோஷியல் ஃபாலோவிங் ப்ராஜெக்ட்ஸ். டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், க்ரூஷியல்னால் முக்கியம். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் இட் ஃபார் ஃபைனான்ஸ் அண்டர் த ஃபாலோவிங் சோஷியல் ப்ராஜெக்ட். அது வந்து ஃபாலோவிங் அந்த பணத்தை வச்சு இந்த விதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா முதல்ல ஹெல்த்து தான் பேசிக். ஹெல்த் பார்த்தோன்னா without tax government contribution to the health sector would be impossible. டேக்ஸ் இல்லைனா கவர்மெண்ட்டால் வந்து ஹெல்த் செக்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுன்றது ஒரு முடியாத காரியம்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் கோ டு த ஃபண்டிங் ஹெல்த் சர்வீஸ் சச்சஸ். அது எதுக்கெல்லாம் டேக்ஸ் வந்து ஃபண்ட் வந்து போகுதுன்னா ஹெல்த் சர்வீஸ்க்கு, சோஷியல் ஹெல்த் கேர், மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி, இதுக்கு எல்லாமே போதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எஜுகேஷன் குட் பி த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசர்விங் ரிசிப்டன்ட் ஆஃப் த டேக்ஸ் மணி. அதாவது வந்து ஒருத்தங்களுக்கு அந்த டேக்ஸ் மணி வந்து கரெக்டாக செலவாகுது, இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னா அது எஜுகேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் தான் வந்து பார்த்தோன்னா டிசர்விங் should be the one of the most deserving recipient of the tax money சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து put lot of importance in the development of the human capital and education is central in the development. அதாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஹியூமன் கேபிட்டல்னால் யார் சொல்கிறாங்க, இந்த காலத்து சில்ட்ரன்ஸ் தான் வந்து ஃப்யூச்சரோட எதிர்காலம். அதனால் அவங்கள தான் ஹியூமன் கேபிட்டல் சொல்கிறாங்க. நம்ம இந்த ஜென்ரேஷன் நல்லா ஸ்கில் கொடுத்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து நம்ம வந்து டெவலப் பண்ணோம்னா அது வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சருக்கு வந்து அது நல்லது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஹியூமன் கேபிட்டலும் எஜுகேஷனுக்கு வந்து சென்ட்ரல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவர்னன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நம்ம ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்களா. கவர்னன்ஸ் ஏ க்ரூஷியல் காம்போனன்ட் இன் த ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த கண்ட்ரி அஃபேர்ஸ். முக்கியமான ஒரு உறுப்பு வந்து ஒரு கண்ட்ரியோட அஃபேர்ஸ் வந்து ஒரு கரெக்டாக நடக்கணும் தான். புவர் கவர்னன்ஸ் வுட் ஹாவ்
ஃபார் ரீச்சிங் ராமிஃபிகேஷன் ஆன் த என்டையர் கண்ட்ரி வித் த ஹெவி டோல் ஆன் இட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ராமிஃபிகேஷன்னா தாக்கம். புவர் கவர்னன்ஸ் வந்து இருந்ததுன்னு பார்த்தோன்னா பயங்கரமான ரொம்ப வந்து அந்த தாக்கம் வந்து அதிகப்படியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹெவி டோல்ஸ் அதுக்கு நம்ம பெரிய கட்டணங்களை வந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத்லேருந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த குட் கவர்னன்ஸ் ensure that the money collected is utilized in a manner that benefits citizen of the country. இது குட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எப்படிலாம் வரி வசூல் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம செலவும் பண்ணணும், கரெக்டாக வந்து அந்த மக்களுக்கு போய் சேருதான்றதை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு காம்போனன்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதர் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹவுசிங். Apart from the social projects, governments also use money collected from tax to fund sectors that are crucial for the well-being of their citizens, such as security, scientific research, environmental protection. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண மணியை வந்து டேக்ஸ் டு ஃபண்ட் செக்டர் தட் ஆஸ் க்ரூஷியல் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த இந்தியன் சொசைட்டி சச் அஸ் செக்யூரிட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச். அதாவது வந்து நம்ம அந்த ஃபண்ட்ஸை வந்து செக்யூரிட்டிக்காகவும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காகவும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். சம் ஆஃப் த மணி இஸ் ஆல்சோ சேனல்டு டு ஃபண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சச் அஸ் அந்த மணியை வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான ஃபண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா பென்ஷனுக்காக, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக, சைல்டு கேருக்காக யூஸ் பண்ணாங்க. டேக்ஸ் கேன் அஃபெக்ட் த ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி. டேக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது எதுக்குன்னா ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரிக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது எதுக்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா கான்ட்ரிபியூட்ஸ் டு த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் த டேக்ஸ் வந்து மாடர்ன் டைமில் வந்து 2 டைப்பாக இருக்குது. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸ்னால் இதில் ஒரு சின்ன ஒரு கது கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக்ஸ் பேயர் பே டைரக்ட்லி டு த கவர்மெண்ட், அதான் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா imposed on the manufacturer or sales of the goods and service. ஒரு மேனுஃபேக்சர் பண்ணும்போதோ இல்லை கூட்ஸ் அண்ட் சர்வீஸை சேல் பண்ணும்போதோ நம்ம வந்து அது இது பண்ணுதுன்னு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸஸ்லாம் பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, கேபிட்டல் கெயின் டேக்ஸு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் சேல்ஸ் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, கஸ்டம் டேக்ஸு, VAD வேல்யூ ஆடட் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு எக்ஸட்ரா. அது மாதிரி நிறைய வர்றது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலாலேயோ ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ டு இம்போசிங் என்டைட்டி இவங்களால செலுத்தப்படுறது தான் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேஸ் டைரக்ட் டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இன்க்ளூடிங் ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், டேக்ஸு ஆர் டேக்ஸ் ஆன் அசட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் இன்கம் டேக்ஸ்னால் என்னென்னா டேக்ஸ் ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தோன்னா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் ரேட் ரைஸ் ஆச்சுன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஆமாம், டேக்ஸ் ரேட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ bifurcated and separate board for indirect taxes known as Central Board of Direct Tax constitutes under the Central Board of Revenue Act அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூன்றது வந்து பிரித்து செப்பரேட் டைரக்ட் டேக்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு போர்டை வந்து உருவாக்குனாங்க. அதான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எதோட அண்டர் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 கீழே வந்து இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ் தானே. இட் இஸ் லெவிட் ஆன் த ப்ராஃபிட் ஆஃப் த கார்ப்பரேஷன் அண்ட் கம்பெனி. இட் சார்ஜ் ஆன் ராயல்ட்டிஸ், இன்ட்ரெஸ்ட், கெயின் ஃபார் சேல் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் அண்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராஃபிட் ஆஃப் த கார்ப்பரேஷன் ஆர் கம்பெனிஸ் வந்து இது வந்து போட்டிருக்காங்க. எப்படின்னா சார்ஜ் ஆன் ராயல்ட்டிஸ், இது வந்து ஒரு ராயல்ட்டி மூலமாகவோ இன்ட்ரெஸ்ட் மூலமாகவோ கெயின் ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கிறத வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸு அண்ட் டிவிடெண்ட் வந்து
சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா வெல்த் டேக்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆன் இண்டிவிஜுவல் டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இந்த சேம் ஏதாவது இது வந்து யார் மேலே ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கோ அவங்க மேலே வந்து விதிக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டியோட டேக்ஸ் வந்து வருஷம் கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வெல்த் பார்த்தோன்னா ஹவுஸு, காரு, ஜுவல்லரி, யாச்சட், போட் அண்ட் ஏர்கிராஃப்ட்டு, யாச்சட், போர்ட் அண்ட் யார்ட்கிராஃப்ட்டு, அர்பன் லேண்டு, கேஷ், இது எல்லாத்துக்குமே தகுந்ததுன்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் டேக்ஸ்னால் என்னென்னா பெய்டு டு த கவர்மெண்ட் பை த ரெசிப்டன்ட் ஆஃப் கிஃப்ட் டிபெண்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த டேக்ஸ். இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் விடும், அதுதான் வந்து கிஃப்ட் டேக்ஸ்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் வந்து இது பண்ணிட்டாங்க பாருங்கள், கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா எஸ்டேட் டியூட்டி அப்படின்னா என்னென்னா இட் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் நாட் டிசைரபிள் டு அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். தே ஆர் லிவிட் டைரக்ட்லி ஆன் இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பர்சன் ஹூ பே டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். இது வந்து பார்த்தோன்னா யாருக்கு வந்து அந்த சொத்து வந்து கடைசியாக வருதோ அவங்களுக்கு தான் வந்து அந்த டேக்ஸ் வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து இதை வந்து நாட் டிசைரபிள் டு அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் த டேக்ஸ். இவங்க வந்து அது வந்து வேணான்னு சொல்லி வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி they are levied directly on income and property of the person who pay directly to the government அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா on the other hand, while liability to pay a tax is on one person and the burden of the taxes shifted on some other person. திஸ் டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த அதர் ஹேண்டில் வந்து லைபிலிட்டி, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் ஒரு அமௌண்ட்டும் அது அப்படி கிடையாது. எப்படின்னா வந்து இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு தான் வந்து அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒருத்தங்க பே பண்ணாமல் அது இன்னொருத்தங்க தலை மேலே கட்டுறது, அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி டேக்ஸை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் இன்னொருத்தங்களுக்கு, அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் டேக்ஸ் தோஸ் ஊர் பர்டன் கேன் பி ஷிஃப்டட் டு அதர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா அதான். சர்வீஸ் டேக்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் ரைஸ் ஆன் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். It is raised on provision of service. This tax is collected from the service recipient and paid to the central government அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா it is raised on provision of service. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு வேலையாக வந்து சொல்கிறாங்க. இது வந்து யார் வந்து அந்த சர்வீஸ் வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து பே பண்ணணும். எதுக்குன்னா டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இப்போ யாருக்கு பே பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வந்தால் சேல்ஸ் டேக்ஸ் ஃபார் வேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆன் சேல்ஸ் ஆன் கூட்ஸ் பிகாஸ் த லைபிலிட்டி டு கலெக்ட் டேக்ஸ் இஸ் தட் ஆஃப் த ஷாப்கீப்பர் பட் த பர்டன் ஆஃப் த டேக்ஸ் தட் டேக்ஸ் ஃபால் ஆன் த கஸ்டமர். அப்படின்னா என்னென்னா இட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப். இப்போ சேல்ஸ் டேக்ஸ்னால் என்னென்னா இப்போ இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து இது அதுக்கான ஒரு டேக்ஸையும் அது கூட வச்சு கடைக்காரர் வந்து கஸ்டமரை கட்ட வைப்பார். கஸ்டமர் தான் வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஆர் வேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் கடைசியாக அது வருதுன்னா கஸ்டமருக்கு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டினா என்னச்சுன்னா கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. paid by the producer of goods who recover it from wholesale or retailer. இது வந்து பார்த்தோன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க விழ வேண்டிய டேக்ஸ் இது. who's recover it from wholesaler or reseller. ரீசெல்லரோ அது அவங்ககிட்ட அந்த வாங்கும் போது அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தோன்னா இது யார் போடுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சார்ஜ் எடுத்துக்குது. என்ன சொல்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வந்து வாங்குகிறாங்க. மூவி டிக்கெட்டு, வீடியோ கேம், ஆர்ச்சர்ட்ஸ், ஸ்டேஜ் ஷோ, எக்ஸிபிஷன், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி.
ஜிஎஸ்டினா வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ். இது வந்து பார்த்தோன்னா எது மேலே போடுறாங்கன்னா சேல்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இது வந்து சேல்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டேக்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் சர்வீஸ் அண்ட் கூட்ஸ் அட் எ நேஷ்னல் லெவல் வித் எ ப்ரொப்போசிங் ஆஃப் அச்சீவிங் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஜிஎஸ்டின்றது ஒரு நேஷ்னல் லெவலில் விதிக்க ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு விதிக்க வேண்டிய காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இஸ் பர்டிகுலர்லி டிசைன் டு ரிப்ளேஸ் த இன்டைரக்ட் டேக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட். இது வந்து ஜிஎஸ்டின்றது எது கொண்டு வந்தாங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ விதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா இன்ட்ரா ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா ஸ்டேட்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து விதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஜிஎஸ்டினை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டி பார்த்தோன்னா ஏன்ஷியன் டைம்லேருந்தே இருக்குது. அர்த்தசாஸ்திரா அவருடைய புக்கு கௌண்டல்யா வந்து சாணக்கியா ரெண்டு பேரும் ஒன்று தான். அவருடைய புக்கு அர்த்தசாஸ்திராவில் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி அவரோட கௌண்டல்யா அர்த்தசாஸ்திராவில் இருக்குது. இன் ஏன்ஷியன் டைமில் வந்து டேக்ஸஸ் வாஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் போத் இன் கேஷ் அண்ட் கைண்டாக தான் வந்து ஏன்ஷியன் டைமில் வந்து வசூல் வச்சுருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் இயர்லி 20th century when சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வாஸ் இம்போஸ்ட் ஆன் சால்ட்டு, சுகரு, மோட்டார். இது பார்த்தோன்னா எக்ஸைஸ் டியூட்டி யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் விதிக்கிறது வந்து 20th century தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸாக வந்துச்சு. இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து லைஸ்னால் வைடன் ஆகிட்டு அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அட் த நேஷ்னல் லெவல் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் அட் த சேல்ஸ் லெவல் வந்து ப்ரிவெல் ஆயிடுச்சு. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அட் நேஷ்னல் லெவல்லையும் இந்த சேல்ஸ் டேக் அட் த ஸ்டேட் லெவல்லையும் வந்து நடைமுறையில் இருந்தது சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் ஆஃப்டர் ரொம்ப ப்ரொலாங்ட் எஃபெக்ட்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வேட் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் இன் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. வேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேட்டை முதல்ல எங்கெங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஹரியானா இன் 2013. ஃபஸ்ட் எடுத்தவொடனே சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஏன்ஷியன் பீரியடில் வந்து அர்த்தசாஸ்திராவில் வந்து கௌண்டல்யா வந்து சொல்லியிருக்காரு டேக்ஸ் கலெக்ஷன் பற்றி. ஏன்ஷியன்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பணமாகவும் பொருளாகவும் தான் வாங்கிட்டு இருந்தோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா 2017 ஹரியானா தான் வந்து வேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹரியானாவுக்கு அப்புறம் வந்து 24 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து வேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி. இன் 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அவங்க தான் டெல்லி தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். வேட் வந்து பார்த்தோன்னா மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது ஓவர் த ப்ரீ எக்ஸிஸ்டிங். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் ரெஜிமை விட இது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இனிஷியலி பார்த்தோன்னா இட் வாஸ் ப்ரொப்போஸ் தட் தேர் விட் பி சிங்கிள் அண்ட் நேஷ்னல் லெவல் ஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் அண்ட் நேஷ்னல் லெவல் ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க. இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போ வந்து ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை 2017 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதை வந்து இதோட மோட்டோ என்னென்னா ஒன் டேக்ஸ், ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் நேஷன். ஒரே வரி, ஒரே மார்க்கெட், ஒரே நேஷன் அப்படின்னு அது ஃபஸ்ட்டு ஜூலை 2017 வந்து இன்ட்ரோ பண்ணாங்க.
ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா டேக்ஸ் வந்து இருக்கும் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் தே பை. நீ வந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது சொன்னேன். அதில் 2 பார்ட் இருக்கும், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு 2 இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டேக்ஸு. இது வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பில் போடும் போதே அது கீழே வந்துடும், இவ்வளோ % சிஜிஎஸ்டி இவ்வளோ % எஸ்ஜிஎஸ்டின்னு சேர்ந்து வந்துடும். பில்லில் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி பார்த்தோன்னா 18% இருக்குன்னா இது வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டாக பிரித்து அது வந்து கரெக்டாக அந்தந்த இதுக்கு வந்து போயிடும். இந்த தமிழ்நாட்டில் வந்து கமாடிட்டி வந்து வாங்கி அடுத்தது ஸ்டேட்டில் கர்நாடகாவில் விற்றினா அதை வந்து ஐஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்ஸ்டேட் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி 18% அப்படின்னு வரும். இந்த 18% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து 9% வந்து தமிழ்நாட்டுக்கும் அனதர் 9% வந்து கர்நாடகாவுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஐஜிஎஸ்டி மட்டும் டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸஸ் 5 ஸ்லாப்ஸாக வந்து பிரிச்சுருப்பாங்க. 0%, 5%, 12%, 8% அண்ட் 28% 5 ஸ்லாப்பாக இருப்பாங்க. இது வந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. டேக்ஸஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால் ட்ரிங்கிங், எலக்ட்ரிசிட்டி ஆர் செப்பரேட்லி கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து என்ன சொல்கிறது, பொதுவாக வந்து ஜிஎஸ்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பெட்ரோல் ப்ராடக்ட்ஸு, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ்க்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து செப்பரேட்லி கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டாக வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் நெசசிட்டியாக இருக்கிற லைஃபுக்கு தேவையான இந்த வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் இதெல்லாம் வந்து டேக்ஸ்லேருந்து விடுபட்டிருக்கு, டேக்ஸ் வந்து அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோல் டேக்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ். டோல் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம் எதுக்குன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்ததுக்காக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோட் அண்ட் பிரிட்ஜஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேக்ஸ் அமௌண்ட் லெவிட் இஸ் ரேதர் நெக்லிஜிபிள் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேக்கப் அப்பியர் பஸ் பர்டிகுலர். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டேக்ஸ் வாங்கி அவங்க வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதில் எதனா ஒரு ப்ராப்ளம்னா சரி பண்ணுறதுக்கும் தான் அது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்வச் பாரத் செஸ் அப்படின்னா என்னென்னா இந்த செஸ்ன்ற அது ஒரு வரி, அது வரின்றது வந்து இம்போஸ் பண்ணாங்க எப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எப்போன்னா 15th November 2015 ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரோட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரோட் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஜூலை 2017. இது வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்வச் பாரத் வந்து இது வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 15th November 2015 வந்து டேக்ஸ் இஸ் அப்ளிகேபிள் ஆன் ஆல் டேக்ஸபிள் சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்டாண்ட் 0.5% வந்து இதுக்கு பிடிக்கிறாங்க. அபோவ் 15% சர்வீஸ் டேக்ஸ் மேலே யார் இது வாங்கினாலும் அதுக்கு வந்து 5% வந்து செஸ் வந்து பே பண்ணணும். 0.5% செஸ் வந்து வரி வந்து நம்ம பே பண்ணால் அதுக்கு வந்து ஸ்வச் பாரத்துக்காக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டனை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது, இன்டைரக்டில் ஷிஃப்ட் பண்ண முடியும். டேக்ஸ் வந்து இம்போஸ்ட் ஆன் பர்சனல் இன்கம் அண்ட் கார்பரேட் இன்கம். இது வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா வந்து பர்சனல் இன்கம் அண்ட் கார்பரேட் இன்கம்க்கு. டேக்ஸஸ் வந்து இம்போஸ் ஆன் வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு. டைரக்ட் டேக்ஸஸ் ஆஸ் நோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து இது கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வரி ஒரு அமௌண்ட்டில் நம்ம ஒரு பொருள் வாங்கி வச்சிடுறோம், அதே ஒன்று கொஞ்சம் அது விலை ஏறிடுச்சுன்னா அது எப்படி அது இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து அதுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு. இதுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆர் சேம் இன் த கேஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இதே வந்து இம்பேக்டும் இன்சிடென்ட்ஸும் டிஃபர் ஆகும் இன்டைரக்ட் டேக்ஸில். டைரக்ட் டேக்ஸ் வந்து லெஸ் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து மோர் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீட்ஸ் ஃபார் டேக்ஸ் அண்ட் பீப்புள் வெல்ஃபேர். இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீட்ஸ் ஃபார் டேக்ஸ் அண்ட் பீப்புள் வெல்ஃபேரில் வந்து இந்த லெவிங் ஆஃப் டேக்ஸ் எய்ம் டு ரைஸ் ரெவென்யூ டு ஃபண்ட் கவர்மெண்ட். இந்த டேக்ஸே எதுக்குன்னா நம்ம இதை மட்டும் நான் அப்படி ஸ்டோரியாக சொல்லிடுறேன். இந்த டேக்ஸ் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா ரெவென்யூ வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் ஃபண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஆர்டர் டு பேலன்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ். இது வந்து ப்ரைஸை வந்து மாற்றி அதோடைய பேலன்ஸை வந்து மாற்றுதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட் அண்ட் தர் ஃபங்க்ஷன் ஈக்குவலன்ட் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி ஹவ் யூஸ்டு மணி ப்ரொவைடட் பை டாக்ஸேஷன் டு கேரி அவுட் மெனி.
டேக்ஸ் வந்தால் தான் கவர்மெண்ட்டால் நிறைய விஷயம் செய்ய முடியும். அதனால் வந்து நம்ம டேக்ஸ் வந்து போட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோன்னு சொல்லலாம். என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிரான்ஸ்போர்ட்டேஷனோ சுத்தம், பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேரு, மிலிட்ரி, சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸு, பப்ளிக் ஒர்க்கு, பப்ளிக் இன்சூரன்ஸு. கவர்மெண்ட் எபிலிட்டி டு ரைஸ் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. இம்பார்ட்டண்ட். என்ன சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது. கவர்மெண்ட்டால் ஒரு டேக்ஸ் வந்து ரைஸ் பண்ண வந்து அந்த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் when expenditure exceed tax revenue a government accumulates debits. என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரை வந்து when எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணதை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் ஆஃப் டேக்ஸ் வந்து பாஸ்ட் பழைய கடனை செலுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கவர்மெண்ட் ஆல்சோ யூஸ் டேக்ஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். இந்த சர்வீஸ் கேன் இன்க்ளூட் எஜுகேஷன் சிஸ்டம், பென்ஷன் ஃபார் எல்டர், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர் காமன்லாம் யூஸ் பண்ணுற பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது, டேக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுறது, ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு போர்ஷனை வந்து பழைய வாங்கின கடனை வந்து அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். கவர்மெண்ட் வந்து அதோட ஃபண்ட்ஸ் வந்து டேக்ஸ் வந்து வெல்ஃபேருக்கும் பப்ளிக் சர்வீஸ்க்கும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா தி சர்வீஸ் கேன் இன்க்ளூட்ஸ் எஜுகேஷனல் சிஸ்டம், பென்ஷன் ஃபார் எல்டர்லி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், எனர்ஜி, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அது காமனாக வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிஸாக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த ப்ரொபோனன்ட் ஆஃப் த லிஸ்ட் தியரி ஆஃப் த மணி கிரியேஷன், என்ன சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு த proponent of the list of theory of money creation என்ன சொல்கிறாங்கன்னா taxes are needed for government revenue as long இது வந்து டேக்ஸ் வந்து மணி கிரியேஷன் தியரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையே கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கவர்மெண்ட் ஏபிள் டு இஷ்யூ ஃப்ளாட் மணியால் அவங்க இஷ்யூ பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரெவென்யூவே தேவை கிடையாது. இது எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கரன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், எக்ஸ்பிரஸ் பப்ளிக் பாலிசி regarding the distribution of wealth, subsidies, population groups, isolation, the cost of certain benefits, highways and social securityக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட சம்மரி என்னென்னா டாக்ஸேஷன் இஸ் டேர்ம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸை விதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். டாக்ஸேஷன் வந்து பார்த்தோன்னா ஆல் டைப் ஆஃப் இன்வாலன்ட்ரி லெவிஸ் ஃப்ரம் இன்கம் டு கேபிட்டல் கெயின் டு எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸுன்றது ஒரு கம்பல்சரி பேமெண்ட்டு, வித்தவுட் எக்ஸப்ஷன்லாம் வந்து கொடுக்க முடியாது. பெனிஃபிஷரிஸ் வந்து அது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வேணான்னு சொல்லிலாம் தள்ளி போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் இதில் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எல்லாம் நான் படித்தது தான். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, புக் பேக்கும் பார்த்தோம். புக் பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட். டேக்ஸ் இஸ் எ compulsory payment. Second வந்து minimum possible amount should be spent in the collection of taxes canon of economy அப்படின்னு சொன்னாங்க. The tax is very opposed of progressive taxation வந்து regressive. Income tax is a direct tax which tax is raised as on provision of service அப்படின்னா service. Dash is a tax is a term for when a tax authority, usually a government, levies or impose a tax. அடுத்தது வந்து ப்ரொபோர்டேஷ்னல் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொபோர்டேஷ்னல் டேக்ஸ் is the method where the tax or rate of the tax is same regardless size of the income. அடுத்தது வந்து பார்த்தோன்னா gift taxனா என்ன? gift tax is paid to the government by the recipient of gift dependent on value of the gift அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா burden cannot be shifted by tax payers அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் மோர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித்
ஓகே. எஸ்டேட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் டேக்ஸ்னு அர்த்தம். எக்ஸைஸ் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னு அர்த்தம். அடுத்தது வந்து 1/7/2017 பார்த்தோன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது டைரக்ட் டேக்ஸ் வந்து லெஸ்ட் எலாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் ஆட் ஒன் அவுட்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸஸ் டியூட்டி வந்து வராது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னு அர்த்தம். எக்ஸஸ் டியூட்டி வந்து டைரக்ட் டேக்ஸ். அடுத்து வந்து இதில் அடுத்து வந்து செகண்ட் வந்து வெல்த் டேக்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டேக்ஸ் இது டைரக்ட் டேக்ஸ்னால் வந்து இது வெல்த் டேக்ஸ், மற்றது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.